வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சு பண்ணலான்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வறுத்துட்டு சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி கருவேப்பிலை தொக்கு பண்ணிடலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள்களை நம்ம பார்ப்போம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நான் அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி. இப்போ வெந்தயமும் கடுகும் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நான் இதை வந்து நல்லா 2யும் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து சும்மா நைஸாக அடிக்கக்கூடாது, கரகரன்னு அடிச்சுக்கணும். இந்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலையை எடுத்து போட்டு அரைச்சதை எடுத்து போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிண்டிட்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு கிண்டிட்டு, இப்போ புளி கரைசலையும் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா நச்சுட்டு போடலாம். நான் ஒழுங்காக நைக்கலை. நல்லா நச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரையும், இல்லைன்னா முழுசாக கிடக்கும் அப்படியே. இப்போ இந்த வெந்தயமும் கடுகும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊறுகாய் நம்ம செய்யல சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி சாதம் பண்ணையிலையும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். நான் ரொம்ப அடிக்க முடியாது, கொஞ்சமாக அடிக்காதுன்ட்டு நான் நிறையா போட்டு வறுத்து அடித்து வச்சுருக்கேன். இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் கிளறையிலெல்லாம். இப்போ நல்லா அந்த பவுட்ரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, ஏன்னா கட்டியாக போய் கிடக்கும், அதனால் கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நான் கொதிக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் கூட போடலாம், ஏன்னா தெறிக்கும் எங்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த கருவேப்பிலையை வந்து அப்போ சாதம் வடிச்சிட்டு அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். இப்போ நான் லஞ்சுக்கு தான் இது செய்கிறேன்னா, இதில் வந்து கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால முடி வளர்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி.